குறிப்பு வாசிக்கிறீங்க. ஆனா உச்சத்தில் நடிப்பின் உச்சத்தில் இருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுறீங்க. டிஜிட்டல் யுகங்க இது. டிஜிட்டல் நீங்க பேசினாவே நீங்க சொன்னாவே செய்தியாகும். இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய மாநாடுகள் தேவையற்றது. ஏன்னு சொல்றேன்னா இந்த மாநாட்டுக்கான பணம் எங்க வருது, ஒன்று யார் செலவு பண்றா, இந்த பணம்லாம் எங்க வருது, யார் பண்ண போறா, ஒண்ணு இந்த பணத்தெல்லாம் ஒண்ணு நீங்க செலவு பண்றீங்க அப்படின்னா நீங்க ஓகே நீங்க வந்து கட்சி நடத்துறீங்க, இந்த செலவுலாம் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த பணத்தை வச்சுதான் நீங்க வரீங்கன்னா அடுத்த கட்டமா நீங்க வந்து நீங்க அரசியல் வந்து சேவையா செய்வீங்க. சொல்லுங்க, இந்த பணத்தை எப்படி எடுக்கலாம், எப்படி பண்ணலாம்னு ஒரு விஷயம் தோணும். அது எல்லா மக்களுக்கும் தோணும். ஒரு பொருளை செஞ்சு விற்கிறோம் அப்படின்னா ஒரு லாபம் இல்லாம ஒரு பொருளை செய்ய மாட்டோம். அப்படி இருக்க சூழ்நிலை நீங்க ஒருவேளை இந்த மாநாட்டுக்கு நீங்க செலவு பண்ணியோ இல்ல தொண்டர்களோ இல்ல மாவட்ட கழக செயலாளர்களோ யாரோ ஒருத்தர் செலவு பண்ணா கூட அந்த பணம் அவங்களுக்கு திருப்பி எப்படி கிடைக்கும்? அவர் என்ன பண்ணுவாங்க, லஞ்சமோ கைவிட்டோ ஏதோ வாங்கதான் செய்வாங்க, இல்ல மக்கள்கிட்ட போய் கேட்பாங்களா இல்லையா? இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்னு, நீங்க உச்சம் பெற்ற உச்சத்திலிருந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு பலமுறை சொல்லிருக்கீங்க. அப்படி இருக்கும் போது இப்படி டிஜிட்டல் யுகத்தில் இருக்கும்போது நீங்க பேசினா செய்தி ஆகுது, நடந்தா செய்தி ஆகுதுன்னா நீங்க ஓட்டு போடும் போதெல்லாம் செய்தி ஆகுது. சூழ்நிலை மக்களை சந்திங்க, மக்களை நேரில் போய் சந்திக்க முயற்சி பண்ணலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விபத்துக்களை இவ்வாறு தடுப்பது இல்ல விபத்தில்லா தேசத்தை அமைக்கிறதுக்கான வழிமுறைகளோ இல்ல விழிப்புணர்வோ ஏற்படுத்தும் வகையில் தொண்டர்கள் மத்தியில் பேசலாம். உங்களுடைய முழுக்க கவனம் என்பது தொண்டர்களுடைய வாக்கு ஓட்டு சதவீதம் ஓட்டு போடணும் அவ்வளவுதான். ஆனா மக்களின் நலன் சார்ந்தோ மக்கள் மீதோ இல்லாம இருக்குதான் நான் வந்து நினைக்கிறேன். அது நீங்க பெரிய உச்ச நடிகர் தான், அது யாரும் மாற்று கருத்துல மறுக்கக்கூடியது இல்லை. அந்த நீங்க உச்ச நடிகர் என்று சொல்லிட்டு வரீங்கள, அரசியல்ல பெருசா பண்ணணும் மாற்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்க, டிஜிட்டலைஸ் பண்ணுங்க. அது நீங்க பேசி கொடுங்க, பேசுங்க, மக்களை சந்திங்க, அதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க. பெரிய பெரிய மாநாடுகள் எல்லாம் பழைய கட்சிகள் பண்ற விஷயத்தை நீங்க பண்ணணும் அவசியம் இல்லையே. மாற்றத்தை விரும்புறீங்க, நீங்க மாற்றத்துக்கான விஷயத்தையும் யோசிக்கலாம். கூட்டம் செய்யறத கூட்டம் வந்தா நம்மளுக்கு வந்து அந்த ஓட்டெல்லாம் பதிவாங்கணும் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஏன்னா ஜாதி ரீதியாக கூட்டம் நடக்குது, மத ரீதியாக கூட்டம் நடக்குது. அது மட்டும் இல்லாம பல்வேறு கட்சி கூட்டங்கள் நடக்குது. ஆனா அந்த கட்சி கூட்டங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓட்டா மாறுறது இல்லை. அப்படி இருக்க சூழ்நிலை இந்த கூட்டம் வந்து நமக்கு ஓட்டு போடுவாங்க என்பது நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை தவிர பெரிய புத்திசாலி வேற யாரும் இல்லை. ஏன்னா பெரிய பெரிய மாநாடு நடத்தி தோத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. விஜய் அவர்களே, உங்களை பார்க்க பார்வை மக்களும் சரி ரசிகர்கள் எல்லாமே உங்களை ஒரு செலிபிரிட்டியா ரசிகராக பார்க்கறதா இந்த மாதிரி ஒரு விஷயம் மாய தோற்றம் எழுந்துட்டே இருக்கு. இந்த மாய பிம்பம் உடஞ்சிச்சுன்னா நீங்க ஒண்ணுமே இல்லாம பாருங்க, மேல இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்க என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியாது. ஸோ அது ஒரு விஷயம் நடக்கும். இன்னொன்று, நீங்க மதுரை போனாலும் சரி கோயம்புத்தூர் போனாலும் சரி அந்த ஏர்போர்ட் நிலைமை என்ன ஆச்சுன்னு பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடந்த போராட்டம், யாருக்காக என்ன போராட்டம்